Come on, declare it with me. This is the season of miracle money. This is the season of wealth transfer. This is the season of money is coming. கர்த்தரே செய்தார் அப்படிங்கிறத எவனாலையும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட மிராக்கிள் மணி உங்கள் வாழ்க்கையில் ஃப்ளோ ஆகும். ஆமென். அப்படி அற்புத ரீதியில் உங்களுடைய கடன்கள் ரத்தாகும், உங்களுடைய களஞ்சியங்கள் நிரம்பும், உங்கள் வீடு கட்டுற வேலைகள் முடியும், புதிய வீடுகள் கட்டுற பணி துவங்கும், புதிய அஸ்திபாரங்கள் போடப்படும், உங்களுக்கு புதிய ஆபீஸ் ரூம் உண்டாகும், உங்களுக்கு புதிய பிசினஸ் வாசல்கள் திறக்கும். இது பிரமாணத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நடக்காது, ஆனால் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. ஆண்டவர் சொன்னார், திஸ் இஸ் த சீசன் ஆஃப் மிராக்கிள் மணி. ஆமென். ஹல்லேலூயா. ப்ராஃபஸியாக சொல்கிறேன், கடனும் அடைந்து போகும், ஜீவனத்துக்கு உண்டாகும் காரியங்களும் நிறைவேறும். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் மிராக்கிள் மணி பாருங்க. அப்போ அது என்னெல்லாடே பெருகுனது, எங்கே காசு பெருகுனது, என்னெல்லாம் பெருகுனுச்சு அப்படின்னா, நிறைய பேர் சொல்கிறது இப்படி சொல்கிறாங்க பாருங்கள், ஏதேனில் பணம் கிடையாது, ஏதேனில் பணம் கிடையாது. ஏதேன் வரைக்கும் ஏன் போகணும்? ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி போனால் பணம்னு ஒரு விஷயம் கிடையாது. பண்ட மாற்று முறை தான் நிறையா இருந்துச்சு இல்லையா? ஒரு 1000 ஆண்டுகளுக்கெல்லாம் முன்னாடி போனீங்கன்னா பொற்காசுகள், அதுவும் அரசாங்க அதிகாரிகள்கிட்ட மட்டும்தான் இருக்கும். பொதுமக்களிடத்தில் பண போக்குவரத்துலாம் அவ்வளோ இருக்காது. ஏதேனில் பணம் இல்லை, அந்த காலத்தில் பணம் இல்லை, இந்த காலத்தில் பணம் இருக்கு. இயேசு காலத்திலேயே பணம் வந்துட்டு, அதனால தான் இயேசு என்ன பண்ணுறாரு, பணத்தை பற்றி அதிகமான விஷயங்களை மக்களிடத்தில் போதிக்கிறார். பணம் எவ்வளவு முக்கியம், பணம் எப்படி ஒருத்தனுக்கு எஜமானா மாறி தொலைஞ்சிருது, பணத்துக்கு நீ எஜமானா எப்படி இருக்கலாம், பணத்தை எப்படி நீ வேலை வாங்கலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சொல்லி தந்துக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு இந்த காரியத்தை விசுவாசிக்கிற உங்களோடு இந்த காரியத்தை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. Come on, declare it with me. This is the season of miracle money. Amen. This is a season of wealth transfer. This is the season of money is coming. Hallelujah. Amen. அறிக்கை எடுங்க பார்க்கலாம். This is the season of miracle money. அற்புத மணி, அற்புதமான பண வரத்துகள் உண்டாகக்கூடிய சீசனுக்குள்ள தேவன் என்னை வைத்திருக்கிறார். பிரதர், இது இந்த காலகட்டத்துக்கு மட்டும்தானா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இல்லை, இந்த காலகட்டத்திற்கு மட்டுமானது இல்லை. இந்த காலகட்டத்தில் இருந்து துவங்குகிற ஒரு பயணத்தை தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தில் சில மனிதர்கள் இயேசுவை என்னவெல்லாம் சொல்லி பார்த்தார்களோ அது அவங்க வாழ்க்கையில் நிரம்பிடுச்சு. சிலர் தாவீதின் குமாரனே என்றார்கள். தாவீதின் குமாரனுக்குடைய மகத்துவங்கள் அவங்க வாழ்க்கையில் விளங்க ஆரம்பிச்சு. ஆமென். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆனிச்சு, கண்ணு திறக்கப்படுது பாருங்க. அவரை ரபி அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல போதனைகளை நல்லா ரிசீவ் பண்ணிட்டு போயிடுறாங்க. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு ஒருத்தர் அவரை டிக்ளேர் பண்ணுறாரு. இதுதான்டா அஸ்திவாரம், இந்த கல்லின் மேலே தான் என் சபையே நான் கட்ட போகிறேன், நீ இந்த ஃபவுண்டேஷனை பிடிச்சிட்டல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அவனுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் அமைச்சு கொடுக்குறாரு. ஏமே அவனுக்கு ஒரு அஸ்திபாரத்தை தேவன் போட்டு தர்றாரு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அஸ்திபாரமே இல்லாமல் இருக்குது பிரதர், ஒரு மாதிரி அளக்கழிஞ்சு போய் இருக்குது, போட்ட அஸ்திபாரங்கள்லாம் நொறுங்கின மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அவரை என்னவா பார்க்குறீங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க. அஸ்திபாரமே இல்லாமல் இருக்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஹல்லேலூயா, லிட்ரலாக வீட்டுக்கான அஸ்திபாரமும் இந்த மாதத்தில் உங்களுக்கு போடப்படும். பழைய அஸ்திபாரங்கள் தகர்த்து எரியப்பட்டு புதிய அஸ்திபாரங்கள் உங்கள் வாழ்க்கையில், நிலையான அஸ்திபாரங்கள் உங்கள் வாழ்க்கையில் போடப்படும். ஆமென். ஹல்லேலூயா. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை நீங்கள் அறிக்கை இடுங்க. ஆமென். அவரை பார்த்து அப்படியே சொல்லுங்க, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை என் இருதயத்தில் விசுவாசித்து என் வாயினாலே நான் அறிக்கை இடுகிறேன். ஹல்லேலூயா. இதுதான் வாழ்க்கையினுடைய, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய பேசிக், மனு வர்க்கத்தினுடைய பேசிக்கே இதுதான் பாருங்க. இதை சொல்லிட்டாலே போதும். எங்கெல்லாம் அஸ்திபாரம் ஆட்டங்கண்டு போய் இருக்குதோ இன்றைக்கு சில அஸ்திபாரங்கள் ஸ்ட்ராங் ஆகும். ஏமே ஆண்டவர் பாருங்க, அஸ்திபாரத்தில் ரொம்ப உறுதியாக இருக்கிறார். பரலோகத்தில் போட்டிருக்கிற அஸ்திபாரத்தில் விலையேறப்பட்ட கற்களினால அஸ்திபாரத்தை போட்டு வச்சிருக்கிறார். சுவர் கட்டி எழுப்பல, மண்ணுக்குள்ளே புதைஞ்சிருக்கிற அஸ்திபாரங்கள். சாலமோன் கட்டின மண்டபத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க, அஸ்திபாரத்தை எவ்வளோ சூப்பராக போட சொல்லியிருக்கிறாரு ஆண்டவர். ஏன்னா அஸ்திபாரத்தில் கை வச்சுட்டா போதும், கதவு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடும்.
ஏமே. ஸோ இன்றைக்கு இந்த விதத்தில் தேவனை நீங்கள் பார்க்கும்படியாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அவர் அற்புதர். ஏமே. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை தானே பிரதர் விரும்பணும். அற்புத வாழ்க்கையை நம்ம வந்து அவ்வளவு விரும்பக்கூடாது இல்லையா? அற்புதங்கிறது எப்போ நடக்கும்? ஏதாவது பிரச்சனை வரும், அந்த இடத்துல மிராக்கிள் நடக்கும் அப்படின்னு தான் பொதுவான ஒரு பார்வை இருக்குது பாருங்க. சரிதான், ரொம்ப சரி. என்றைக்குமே அற்புதத்தையே நாடிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குது? விளைகின்றவற்றை அறுவடை செய்து அதில் ஒரு வாழ்க்கை நடத்தணுங்கிறது தான் தேவனுடைய முழு சித்தமும் முழு விருப்பமா இருக்குது. மன்னாவை பொழிய வானத்தை பார்த்துட்டே இருந்து ஒரு அற்புத ரீதியில் மன்னா பொழியவும், என்னைக்காவது ஒரு நாள் ஒட்டுமொத்தமாக வந்து சிறகுள்ள பறவைகள் இறைச்சியை கொண்டு வந்து பாளையத்தில் தட்டி இந்த மாதிரியான அற்புதங்கள்லாம் நடக்காமல் இல்லை பாருங்க. ஆனால் இதுதான் தேவனுடைய சித்தமா அப்படின்னு கேட்டால் அது இல்லை. எப்போ தேவனுடைய சித்தம் நிறைவேறுச்சு தெரியுமா? யோசுவா கூட்டத்தார் போய் அந்த கானான் தேசத்திற்குள்ள பிரவேசித்து அந்த உள்ளங்கால் வந்து அந்த தேசத்துல பட்ட மாத்திரத்துல அந்த தேசத்தின் பலனை புசித்தார்கள் அப்படின்னு இருக்குது பாருங்களேன். அதுதான் தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற வாழ்க்கை, என்னை குறித்து வைத்திருக்கிற வாழ்க்கையா இருக்குது. அப்ப இடைப்பட்ட நாட்கள் அற்புதம் ஒண்ணு. ரெண்டாவது, இன்னும் இஸ்ரவேல் ஜனம் புறப்பட்டு வெளியில வர்ற காரியத்தை பாருங்களேன். இஸ்ரவேல் ஜனம் புறப்பட்டு தைரியமா வெளியில வந்துருச்சு. பொன்னோடும் பொருளோடும் அவர்கள் கிளம்பினார்கள். அவர்களிலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. இப்போ சுகமும் இருக்குது, ஐஸ்வர்யமும் இருக்குது. ஆனா முன்னாடி செங்கடல் இருக்குதே. இப்போ இந்த இடத்துல பொன்னையும் வெள்ளையும் வச்சு என்ன செய்ய முடியும்? அப்ப அங்க என்ன நடக்க வேண்டியிருக்குது? அங்க மிராக்கிள் நடக்க வேண்டியது இருக்குது. ஏமே, நான் உங்களுக்கு சொல்றேன், ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய நேரத்தில் ஆசீர்வதிக்கப்படுதலும் அதற்குள்ளாகவே அற்புத வழிவாசல்களும் தேவன் வைத்திருக்கிறார். இதை இருவேறாய் தேவன் பிரிப்பதில்லை. இதை வந்து வெவ்வேறு லைன்ல இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்றதில்லை. ஆல்ரெடி நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. கிறிஸ்து இயேசுவினால சிலுவை மரணத்தினால சாபத்திற்கு நீங்கள் நீங்களாக்கி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்போ என்ன நடக்குது? ஆசீர்வாதத்தின் வாழ்க்கையில நீங்க நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது சில நேரங்களில் அற்புதங்கள் தேவைப்படுது. அங்க செங்கடல் பழக்க வேண்டியிருக்குது, அங்க யோர்தான் பின்னிட்டு திரும்ப வேண்டியிருக்குது, அங்க மண்ணா பொழிய வேண்டியிருக்குது, அங்க என்ன பண்ண வேண்டியிருக்குது? காடைகள் வர வேண்டியிருக்குது, அங்க கண்மலை பிளக்க வேண்டியிருக்குது, அங்க மீன்கள் திரளாய் பிடிக்கப்பட வேண்டியிருக்குது, அங்க மீன் வாயிலிருந்து வெள்ளி பணம் எடுக்க வேண்டியிருக்குது, தங்க பணத்தை எடுக்க வேண்டியிருக்குது, கொள்ளையடிக்கப்பட்ட காரியங்கள் நம்பகமாய் திருப்பப்பட வேண்டியிருக்குது. இப்படிப்பட்ட ஏராளமான அற்புதங்கள் உங்களுடைய ஆசீர்வாதிக்கப்பட்ட இந்த வாழ்க்கைக்குள்ளேயே அங்கமாய் இருக்கிறது. ஆகவே தான் நான் சொல்றேன், நீங்க ஆசீர்வாதத்திற்கும் தப்ப முடியாது, அற்புதங்களுக்கும் தப்ப முடியாது. ஏமே சொல்றேன், நீங்க ஆசீர்வாதத்துக்கும் தப்ப முடியாது, நீங்க அற்புதத்திற்கும் தப்ப முடியாது. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஏமே, ஹல்லேலூயா. பாருங்க, எல்லாவற்றுக்கும் அடிப்படை என்ன அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்திலேருந்தே பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த பணத்தை பற்றி நம்ம பேச ஆரம்பித்த நாட்கள்ல இருந்து கர்த்தர் நான் நல்ல வீடு கட்டுறதுலையோ நான் பணக்காரனாக இருக்கிறதுலையோ அவர் ஒரு நாளும் மூடி குறுகி போய் நிற்கிறதில்ல. அவருக்கு இது சேமா தோன்றதில்ல. மாறா என்ன நினைக்கிறாரு? நான் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழும் பொழுது, நான் ஐஸ்வர்யவானாய் ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது, பணக்காரனாய் செல்வந்தனாய் நான் லக்ஸரியான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது, நான் செல்வ செழிப்புல வாழ்றதை பற்றி, நான் சுகபோக ஒரு வாழ்க்கையை வாழ்றதை பற்றி தேவன் ஒருபோதும் முகம் நாணுவதில்லை. அதை பார்க்கும் பொழுது அவர் கிளாப் பண்றாரு, சந்தோஷப்படுறாரு. என் பிள்ளை நான் சம்பாதித்து கொடுத்த என் வாழ்க்கையை வாழ்றான் அப்படிங்கிறது குறித்து, காட் கைண்ட் ஆஃப் லைஃபை என் பிள்ளை வாழ்றான் அப்படிங்கிறது குறித்து அவர் ரொம்ப சந்தோஷப்படுறார். ஏமே, ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம ஆரம்ப நாட்களில் பார்த்தோம். அதற்குண்டான டெக்னாலஜியை நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன அப்ளை பண்ண வேண்டியிருக்குது நம்முடைய இதை சுதந்திரிப்பதற்கு. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது சம்பாதிக்கிற வாழ்க்கை இல்லை, சுதந்திரிக்கிற வாழ்க்கை அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்துட்டே வந்தோம். சுதந்திரிப்பு எப்படி உண்டாகுது? நம்முடைய வாயின் வார்த்தைகளினால உண்டாகி இருக்கிறது. இந்த மணி இஸ் கம்மிங்குடைய முக்கியத்துவத்தை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த வாயில் மணி இஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னெல்லாம் நடக்கு அப்படிங்கிறத பற்றி நான் சொன்னேன். சரியா? அடுத்து என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், அதனுடைய தொடர்ச்சியாக விசுவாசத்தை பற்றி நான் லைட்டாக சொல்ல ஆரம்பித்தேன். விசுவாசத்தை பற்றி நான் லைட்டாக சொல்ல ஆரம்பித்தேன். இன்றைக்கி விசுவாசத்தை பற்றி நான் லைட்டாக உங்களுக்கு காட்டுற அதே நேரத்தில் அற்புதங்களின் அடையாளங்களையும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளில் செய்ய காத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிக்க நான் என்ன செய்ய வேண்டும் பிரதர்? நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் என்று வேதம் சொல்லுது.
நம்முடைய ஃபெய்த்து அளவு நான் உங்களுக்கு வசனத்தோடு காட்டுறேன். ரோமர் 12:3. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணாதவர்கள் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்தளித்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின் படியே. இப்போ யாருக்குமே விசுவாசம் இல்லாமல் இல்லை, ஆனால் அளவுகளில் வித்தியாசம் உண்டாயிருக்கிறது. எவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்முடைய ஃபெய்த் இருக்குதோ அவ்வளவு வெல்த் டிரான்ஸ்ஃபர், அவ்வளவு மிராக்கிள் மணி நம்முடைய வாழ்க்கையில் ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிறத ஒரு வசனத்தில் ரோமரில் சொல்லியிருக்கிறார் பாருங்க. விசுவாசத்துக்கு பிரச்சனை இல்லை, விசுவாசம் இருக்கு. இப்போ உனக்கு அறிவு வளரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்? நல்ல ஒரு கசாப்பு கடைக்காரனை போய் பார்த்து, ஐயா அறிவு வளரணும்னு சொல்லி எங்கள் சார் சொல்லிட்டாரு, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், என் மண்டைக்கு தகுந்த மாதிரி மூளையை எனக்கு கட் பண்ணி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போமா? கேட்க மாட்டோம். ஏன்னா மூளை ஆல்ரெடி இருக்குது இல்லையா? அப்போ அறிவை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்ய வேண்டியிருக்குது? எஜுகேட் ஆக வேண்டியிருக்குது இல்லையா? படிக்க வேண்டியிருக்குது, நிறைய கேதர் பண்ண வேண்டியிருக்குது, இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்குது. இதுதான் புரிந்து கொள்ளுது. அப்போ ஃபெய்த்து அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அது மூளை மாதிரி பாருங்க, பிரெயின் மாதிரி ஆல்ரெடி உள்ளே இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, என்கிட்ட விசுவாசம் இருக்கு. யாராவது விசுவாசம் இல்லை உனக்கு அப்படின்னு சொன்னா அதை நம்பாதிருங்கள். உங்களுக்கு விசுவாசம் இருக்கு, ஆனால் அது ஸ்ட்ராங் ஆக வேண்டி இருக்குது. அவனவனுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட விசுவாசம் அப்படின்னு சொல்லுது பாருங்க. விசுவாசம் ஸ்ட்ராங் ஆக வேண்டி இருக்குது, அவ்வளோதான். அதோடைய மெஷர்மெண்ட்டில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. மெஷர்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் நம்முடைய வேலையாக இருக்குது பாருங்கள். ஏமே ஹல்லேலூயா. வெல்த் அப்படிங்கிறது, இந்த பொருளாதார செழிப்பு அப்படிங்கிறது, இது படிப்பின் அடிப்படையில் நம்ம கிட்டத்தில் வந்து சேர்றதில்ல. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தெரியும், 3 டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கிறார். 3 டாக்டரேட் பட்டம் வெவ்வேறு துறையில். அன்றைக்கி ஒரு நாள் நீயா நானான்னு ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்தேன். அதில் பார்த்தா ஒருத்தர் விசிட்டிங் கார்டுலேயே வந்து இன்விடேஷன் கார்டு மாதிரி படிப்பு அள்ளி தட்டியிருக்கிறார் பாருங்க. 140 டிகிரி 148 டிகிரி என்னமோ, MA அது நீங்கள் அடிச்சு பாருங்க. நான் பொய் சொல்லலை. நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுங்க பாருங்கள். அந்த எஜுகேஷன் ரிலேட்டடான நீயா நானா அதில் பாருங்கள். மண்டை மேலே மண்டை வச்சுருக்கிறார், லெக்சரராக இருக்கிறார், ஆனால் காசு இல்லை. அப்போ அதுலேருந்து ஒன்றா நல்லா தெரியுது, படிப்பு, அதிக படிப்பு காசுகளை கொண்டு வரதில்லை. அப்போ ஏதோ ஒன்று இருக்குது இல்லையா? அதிக படிப்பு வேண்டாம் நான் சொல்லலை, மறுபடியும் நான் சொல்கிறேன், படிப்பு வேண்டாம் நான் சொல்லலை. எஜுகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். உங்களுடைய தரத்தை நீங்கள் உயர்த்துவதற்கு, ஆமாம், 4 பேர் முன்னாடி கௌரவமாக நடந்துக்கிடுறதுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். படிப்பு இல்லாமல் முன்னேறின பணம் படைத்த எத்தனையோ பெரியவர்கள் சொல்கிறத நீங்கள் கேட்டு பாருங்கள். சென்னை மொபைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஷோரூம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதோடைய ஓனர் சொல்கிறாரு, நான் அழாத நாள் கிடையாது. ஃபாரினில் போயிட்டு டாய்லெட்டில் அந்த ஆண் பெண் அப்படிங்கிற வரைபடம் இல்லைன்னா எனக்கு அந்த டாய்லெட்டுக்குள்ளே போக தெரியாது. யாராவது ஒருத்தர் போவாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணி நான் பின்னாடி போவேன் அப்படிங்கிறார். அவ்வளோ வருத்தப்பட்டு இருக்கிறார். அவ்வளோ காசு இருக்குது, ஆனால் படிப்பு இல்லை அப்படிங்கிறது அவருக்கு அவ்வளோ பெரிய மன உளைச்சலாக இருக்குது பாருங்கள். படிப்பு ரொம்ப முக்கியம். ஆனால் நான் சொல்லிகிட்டு இருக்கிறது என்னென்னா, அதிக படிக்கிறது நிமித்தமாக அதிக காசு வரும் அப்படின்னு பார்த்தா அப்படி வர்றதில்லை. ஆனால் அதிக விசுவாசத்தினாலே, விசுவாசம் ஸ்ட்ராங் ஆகிறதுனால பணம் நம்மிடத்தில் வந்து சேரும். ஏமே ஹல்லேலூயா. ஸோ இந்த விசுவாசத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்? முதலே சொல்லிட்டேன், விசுவாசத்தை நம்ம உண்டு பண்ண முடியாது. விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவரும். விசுவாசத்தை தேவன் ஆல்ரெடி நம்மளுக்குள்ள வச்சிட்டார். அப்படி வச்சதுனால தான் கண்ணால் பார்க்காத இயேசுவை, கண்ணால் பார்க்காத உயிர்த்தெழுதலை, கண்ணால் பார்க்காத கன்னிமரியாளிடமிருந்து பிறந்த இயேசுவை, கண்ணால் பார்க்காத அந்த அற்புதங்களை செய்த இயேசுவை நம்ம இன்னைக்கு விசுவாசி அவரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவரை ஆண்டவராய் இரட்சகராய் நம்ம அனுசரித்திருக்கிறோம் பாருங்க. ஆமென் ஹல்லேலூயா. அப்போ விசுவாசத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு விசுவாசம் இருக்குது, ஆனால் அது ஸ்ட்ராங்காக வேண்டி இருக்குது. இப்போ பாருங்க, ஆபிரகாமுக்குள்ள தேவன் விசுவாசத்தை வைத்திருக்கிறார். தேவனை தானே நம்பினா, கர்த்தரை தான் நம்பினா. ஆனால் ஒரு காரியத்தை பற்றி சொல்லும் பொழுது
உனக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல விசுவாசத்தை வர்த்திக்கக்கூடிய சில காரியங்கள் நடக்க வேண்டியிருக்குது. அதற்கும் தேவனே ஆதாரமாக இருக்கிறார். அந்த காரியத்தையும் தேவனே செய்கிறார். உங்கள் விசுவாசத்தை கொடுக்குறதும் அவர் தான், அதை ஸ்ட்ராங் ஆக்குறதும் அவர் தான், அதை முடிச்சு வைக்கிறதும் அவர் தான். எப்போ பிரதர் விசுவாசம் முடியும் அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் நிறைவேறின உடனே விசுவாசம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் விசுவாசிக்க என்ன பிரயோஜனம் இல்லையா? அதுக்கப்புறம் விசுவாசிக்கங்க ஒன்றும் இல்லை. பாருங்க, இப்போ ஆபிரகாமுக்கு எப்படி தேவன் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணினார். இதற்கு ஷார்ட் ஃபார்மில் ஒன்று சொல்கிறேன், ஃபெய்த் பூஸ்டர். எல்லாரும் சொல்லுங்க, ஃபெய்த் பூஸ்டர். ஆதியாகமம் 22:17. முதல்ல சொல்கிறேன் நான், மிராக்கிள் மணி ஃப்ளோ ஆக போகுது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு அற்புதம் நடக்க போகுது, அதிசயம் நடக்க போகுது. 100 வயதுக்கு பக்கத்தில் வந்துட்ட இந்த ஆபிரகாமுக்கு ஒரு அற்புதத்தை தேவன் பேசுகிறார். சரியா, உனக்கு குழந்தை வரும் அப்படின்னு சொல்கிறார். உனக்கு ஒரு குமாரன் வருவான், உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் அப்படிங்கிறத தேவன் என்ன பண்ணுறாரு, அவனுக்கு சொல்கிறார். அற்புதம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அற்புதத்தை அவன் ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு அவன் உள்ளத்தில் இருக்கிற ஃபெய்த்துக்கு ஒரு பூஸ்டரை கொடுக்குறாரு. பாருங்கள், வேற லெவல் பூஸ்டர் அது. அவனுக்கு கொடுத்த பூஸ்டருக்கும் இன்றைக்கி நம்மளுக்கு எப்படி அவர் பூஸ்டர் கொடுக்குறாரு, ஃபெய்த் பூஸ்டர் கொடுக்குறாரு அப்படிங்கிறதையும் நான் நீங்கள் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதை கேட்டு முடிக்கும் போதே அந்த அற்புத விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. மணி ஃப்ளோ ஆகும். இதை கேட்டு முடிக்கிறதுக்குள்ள மணி ஃப்ளோ ஆகும். லெட் த மணி ஃப்ளோ இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஐ டிக்ளேர், ஐ டிக்ரி இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். லெட் த மணி ஃப்ளோ. லெட் த மிராக்கிள் மணி ஃப்ளோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆதியாகமம் 22 பாருங்க, ஆண்டவர் சொல்லிட்டார் இல்லையா, ஆல்ரெடி உனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும். இப்போ உள்ளுக்குள்ளே ஒரு சந்தேகம் அல்லது விசுவாச குறைவு, எப்படினாலும் நம்ம அதை எடுத்துக்கிடலாம். உங்களுக்கு விசுவாசம் குறைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி அதை காரணமாக சொல்லி அதை சப்பு கட்டு கட்டி அதனால் உனக்கு ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கேவலமான ஆண்டவர் கிடையாது நம்முடைய ஆண்டவர். ஏமே பேசிக் பாருங்கள், இதை எடுத்துக்கிடணும். நீ நான் சொன்னதை சரியாக நம்பலை, அதனால் உனக்கு நடக்காது அப்படின்னு சொல்லி நம்மளை அப்புறப்படுத்துகிற வேலையில் அவர் இல்லை. அதற்கு மாறா நான் சொல்கிறத நம்ப வைக்கிறதுக்கு என்னெல்லாம் வேலை உண்டோ அவ்வளோ வேலையும் அவர் செய்கிறார். தாங்க ஆச்சரியமாக இருக்குது. நான் சொன்னேன் நம்மளா போடா அப்படின்னு சொல்லி, நான் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ யாரா அப்படின்னு சொல்லி வந்து நிற்கல பாருங்களா. அவர் ரெஸ்பான்சிபிள் எடுக்கிறார். உனக்கு நான் பொறுப்பு அப்படிங்கிறார், உனக்கு நான் கேரண்டி அப்படிங்கிறார், நான் சொன்ன வார்த்தைக்கு நான் கேரண்டி அப்படிங்கிறார். பாருங்க, இந்த தேவனை எப்படி மறுதளிக்க முடியும், இந்த தேவனை எப்படி வேண்டான்னு சொல்ல முடியும்? ஆதியாகமம் 22:17. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும். எல்லாரும் சொல்லுங்க, வானத்து நட்சத்திரங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆபிரகாமை வெளியில் கூட்டு வந்து வானத்தை காட்டுறாரு. இது என்னை கூடுமானால் நீ என்ன அப்படிங்கிறாரு. மணலை காட்டுறாரு, கடற்கரைக்கு கூட்டு போய் மணலை எண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதை எண்ண முடியும்னா நீ என்ன அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு தான் இதை சொல்கிறாரு, நீ உன் சந்ததி எப்படி பெருகுமா, வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் பூமியின் மண்ணை போலவும் தேவன் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பாருங்க, இதை பைபிள் ஸ்காலர்ஸ் இப்படி சொல்கிறாங்க, வானத்தின் நட்சத்திரம் என்பது வரும் சந்ததியை, கிறிஸ்துவுக்கு பிற்பாடு வருகிற சந்ததியை பற்றி தேவன் சொன்னதும், மணலை போல அப்படின்னு சொன்னதை யூதர்களை தேவன் சொன்னதாகவும் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த வேத வசனத்தை குறித்ததான வியாக்கியானத்தை அவங்க கொடுக்குறாங்க. பாருங்கள், எதன் அடிப்படையில் அப்படின்னு சொன்னால் 1 கொரிந்தியர் 15. பணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எது முக்கியமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப முக்கியம். இது முக்கியம். தேவன் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் விசேஷங்களை தேவன் வைத்திருக்கிறார், அற்புதங்களை தேவன் வைத்திருக்கிறார். பாருங்கள், வானத்தை பார்க்கும் பொழுது நட்சத்திரத்தை பார்க்குறான். பாருங்கள், நைட்டு வெளியில் வானத்தை பார்க்குறான், நட்சத்திரமாக தெரியுது. என்ன ஆகுது,
அவனுக்கு அது ஃபெய்த்தாக இருக்குது, அது ஒரு விசுவாசமாக இருக்குது. வெளியில் வந்து பார்த்தா, பகலில் பார்த்தா மணலை பார்க்குறான், அது அவனுக்கு ஃபெய்த்தாக இருக்குது. இது போக அவருக்கு என்ன பண்ணுறாரு, அவன் பேரை தேவன் மாத்துறாரு. ஆபிராம் அப்படிங்கிறத ஆபிரகாம்னு மாத்துறாரு. இப்போ வரவும் போகிறவங்களாம் ஆபிரகாம்னு கூப்பிடும் பொழுது அது வெறும் பேர் மட்டும் இல்லை, அது தேவன் சூட்டின பெயர், தேவனே வைத்த பெயர் பாருங்க. இப்போ எங்கே கண்ணை திறந்து பார்த்தாலும் சரி, காதை திறந்து பார்த்தாலும் சரி, பகலில் பார்த்தாலும் சரி, நைட்டு பார்த்தாலும் சரி, அவன் கண்ணு முன்னாடி ஃபுல்லாக வாக்குத்தத்த நிறைவேறுதல், தேவன் சொன்ன வார்த்தை, இதுதான் அவன் கண்ணு முன்னாடியே செட் பண்ணி விடுறாரு ஆண்டவர். ஏமே நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன், அதை தான் தேவன் உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் காதுகள் பட சில காரியங்களை இன்றைக்கு பேசிகிட்டு இருக்கிறார், இன்றைக்கு சொல்லிகிட்டு இருக்கிறார், உங்கள் கண்ணு முன்னாடி அதை வைத்து கொண்டு இருக்கிறார். ஏமே ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15 பாருங்க, 47 பாருங்க. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. இது யாரு? ஆதாம் வம்சவழியில் வந்த ஜனங்கள், யூதர்கள், அவங்கள பற்றி சொல்லுது இல்லையா? மண்ணானவர்கள் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர்கள் எப்படிப்பட்டவர்களோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, வானத்துக்குரியவர் அப்படிங்கிறது யாரு? 2ஆம் ஆதாமாகிய இயேசு பாருங்க. 2ஆம் ஆதாமாகிய இயேசுவை சொல்லுது, அவர் வானத்துக்குரியவர். இப்போ நாம ஆபிரகாமின் சந்ததிங்கிறது எப்படி? வானத்திலிருந்து வந்தவருடைய பிள்ளைகள் பாருங்க. அப்போ நம்மளும் வானத்துக்குரியவர்கள். யாராவது உங்களை பார்த்து இப்படி கேட்டிருக்காங்களா, என்ன நீ என்ன வானத்தில் இருந்தால் குதிச்ச அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், ஆமாம் நான் வானத்திலிருந்து தான் குதித்தேன். 1 கொரிந்தியர் 15:48 படி வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. அப்போ நீங்களும் நானே யாரு? வானத்திலிருந்து குதித்தவர்கள். ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனின் விசுவாசத்தினாலே வானத்திலிருந்து விழுந்த சந்ததியாக நம்ம இருக்கிறோம். வானத்திலிருந்து தள்ளி விட்ட சந்ததி இல்லை, வானத்திலிருந்து வந்த சந்ததியாக நம்ம இருக்கிறோம். ஒரு மனுஷனுடைய விசுவாசம் இன்னைக்கு ஜவஹர் அப்படிங்கிற ஒருத்தனை உருவாக்கி இந்த இடத்துல உட்கார வச்சிருக்குது. ஏதோ இந்த உலகத்தில் ஆக்சிடெண்டாக நான் வந்து பிறக்கலை, நீங்களும் பிறக்கலை. வானத்திலிருந்து உண்டானவர்னால வானத்திலிருந்து வந்தவர்களாய் நம்ம இருக்கிறோம். ஒரு ஆபிரகாமின் விசுவாசத்தினாலே நாம் வந்தவர்களாக இருக்கிறோம். ஏமே ஹல்லேலூயா. புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சுதா? ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷனுடைய விசுவாசம், அவன் முன்பதாய் வைக்கப்பட்ட காட்சி, வானத்திலிருந்து ஒரு சந்ததி வரப்போகுது. ஏமே நட்சத்திரத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லியிருக்கு, வானத்திலிருந்து ஒரு சந்ததி உனக்கு வரும். மண்ணில் பாரு, பூமியிலிருந்து உனக்கு ஒரு சந்ததி வரும். அது என்ன? மண்ணிலிருந்து உண்டான ஆதாம், அவனிடமிருந்து வந்த யூதர்கள் பாருங்க. வானத்திலிருந்து ஒரு சந்ததி உனக்கு வரும் அப்படிங்கிறாரு. அப்பாவும் ஃப்ரம் அப்பாவும் உனக்கு ஒரு சந்ததி வரப்போது. அவன் அதையும் விசுவாசித்தான். அதனால தான் கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அதனால தான் நீங்களும் நானும் இந்த 2025 இந்த காலகட்டத்தில் இந்த உலகத்தில் இருக்கிறோம். வானத்திலிருந்து நம்ம வந்திருக்கிறோம்னா வானத்துக்குரியவைகளை பேசும்படியாய் நம்ம வந்திருக்கிறோம். ஏமே சூரியனுக்கு கீழே இருக்கும் காரியங்களை பேசும்படியா நம்ம வரவில்லை, வானத்துக்கு ஏற்ற காரியங்களை நாம் பேசும்படியா வந்திருக்கிறோம். இந்த அற்புதம் நடக்கும்போது, இந்த அதிசயத்திற்கு, இந்த ஆசீர்வாதத்திற்கெல்லாம் இந்த காரியங்கள் ரொம்ப முக்கியம் பாருங்க. இந்த ஃபெய்த்து இன்க்ரீஸ் ஆகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரோமர் 4, அவன் விசுவாசத்தினாலே பலவீனமாய் இருக்கவில்லை சொல்லலை. விசுவாசம் என்ன வேண்டியிருக்குது? ஸ்ட்ராங்காக வேண்டியிருக்குது. எப்படி ஸ்ட்ராங் ஆனிச்சு? அவனை கூப்பிட்டு வச்சு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? வானத்தையும் காட்டுறாரு, நட்சத்திரத்தையும் காட்டுறாரு, மணலையும் காட்டுறாரு, பேரையும் மாத்துறாரு. இப்போ வரவனா எப்படி கூப்பிடுறான்? அநேக ஜாதிகளுக்கு தகப்பனே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். கூப்பிடும்போது அவனுக்கு என்ன ஆகுது? இது தேவன் வைத்த பெயர், இது தேவன் வைத்த பெயர் அப்படிங்கிறது அவன் காதில் விழுந்துக்கிட்டே இருக்குது பாருங்க. அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். அப்போ விசுவாசம் இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதில் வல்லவர்கள் ஆகிறது தான் பிரச்சனை. அந்த வல்லமை ஆகிறதுக்கு தேவன் அவனை ஒரு முறை சொல்லிட்டு போடா, நம்பலானா போ. ஆபிரகாம் மட்டும்தான் அந்த மாதிரியான விசுவாசத்துக்குள்ள இருக்க முடியும், வேற ஒரு வேலுக்கும் அந்த தகுதி கிடையாது. அவன் ஏதோ விசுவாசிட்டான்னா விசுவாசத்துக்கு காரணம் இருக்குது. அவனை கூட்டு போய் வானத்தையும் பூமியும் ஆண்டவர் காட்டுறாரு, இப்படி ஆகும் அப்படிங்கிறாரு. ஓகே பிரதர், அவனுக்கு அதை காட்டினார், எனக்கு என்ன வைத்திருக்கிறார்.
கேள்வி இருக்குதா? யோவான் 20 உங்களுக்கு என்ன இருக்குங்கிறத சொல்கிறேன். சிலர் வந்து என்னென்னா, வேதமே அற்புதம் தானே, என்னதான் எடுத்தாலும் அது அற்புதம் தானே அப்படின்னு சொல்கிறீங்க. நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆசீர்வாதமான வார்த்தைகள் நிறைய இருக்குது இல்லையா? ஆசீர்வாதமான வார்த்தைகள் நிறையா இருக்குது. ஆபிரகாமை பார்த்து ஆசீர்வதிக்கிறார் அந்த வார்த்தையை சொல்லி, அது அற்புதம் இல்லை. ஆனால் அவனுக்கு அந்த வயதில் ஈசாக்கு பிறந்தான் பார்த்தீங்களா, அது அற்புதம். அந்த சம்பவம் இருக்குது பாருங்கள், அது அற்புதம். செங்கடல் பிளந்தது பேர் என்ன? அற்புதம். யோர்தான் பின்னிட்டு திரும்பினது பேர் என்ன? அற்புதம் இல்லையா? சூலமித்ராளுடைய மகன் உயிரோடு எழும்பினது பேர் என்ன? வேறு அற்புதம். ஆண்டவர் வந்து வலைகளை வீசுங்க மீனை பிடிப்போம் அப்படிங்கிறார், அதுக்கு பேர் என்ன? அற்புதம். எலியா தீர்க்கதரிசி துண்டால் அடித்து என்ன பண்ணுறாரு? யோர்தானே பிளந்து விடுறாரு, அதுக்கு பேர் என்னது? அற்புதம். எலிசா வந்து ஊர்க்காரங்களாம் கூப்பிட்டு போய் விசாலமான இடத்துக்குள்ளே அங்கே தங்கணும். இப்போ ஆவியானவர் சொல்கிறத நான் சொல்கிறேன், இந்த மந்த்தில் உங்களுடைய குடியிருப்பு விசாலமான இடத்துக்குள்ளே மூவ் ஆக போகுது. ஆமென். ஹல்லேலூயா. ஜஸ்ட் ரிசீவ் இட். விசாலத்தை ஜனம் விரும்புது பாருங்க. விசாலத்தை விரும்பணும். விசாலத்தை எல்லாம் சொல்லுங்க, விசாலத்தை விரும்பணும். அப்போ விசாலத்துக்குள்ளே போகும்போது இப்போ அவங்க சொல்கிறாங்க குடியிருப்புக்கு நல்லா இருக்குங்க, ஆனால் நிலமோ பால் நிலமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த அற்புதத்தெல்லாம் பின்னாடி நான் எடுத்து வாசிக்கிறேன். இருந்தாலும் ஒரு ஹிண்ட்டாக முதல்ல சொல்லிடுறேன் நான். அவர் என்ன பண்ணுறாரு? தொண்டியில் உப்பு எடுத்து அந்த தண்ணியில் போடுறாரு, அந்த இடத்த ஆரோக்கியம் ஆக்கினேன் என்பார். இது பேர் என்னது? அற்புதம். மாறா கசந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கொப்பை வெட்டி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? போட சொல்கிறாரு, அதுக்கு பேர் என்ன? மதுரமாய் மாறிடுச்சு. அப்போ அதுக்கு பேர் என்னது? அற்புதம். இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் அற்புத சம்பவங்கள். சரியா? அற்புத சம்பவங்கள். இதை தான் நான் என்ன சொன்னேன்னா, நாளைக்கு 3 அற்புதங்களை நீங்கள் தியானிங்க. ஏன் தியானிக்க சொன்னேன் அப்படின்னா, இந்த வசனமே அதுக்கு இருக்குது. இதுதான் இன்றைக்கு நம்முடைய நட்சத்திரம். இந்த வசனம் தான் இன்றைக்கு நம்முடைய, அதாவது இந்த வசனம் மீன்ஸ் இந்த வசனம் இல்லை, இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்மளுக்கு என்ன நட்சத்திரம், நமக்கு என்ன மணல், நமக்கு என்ன பெயர் மாற்றம், ஆபிராம் என்பது ஆபிரகாம் எப்படி மாறிடுச்சோ இன்றைக்கி நமக்கு என்ன இருக்குது, நம்ம கண்ணு முன்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறதா இன்றைக்கி இந்த வசனம் சொல்லுது பாருங்க. என்ன இருக்குது? யோவான் 20:30 வசனம். இந்த புத்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க. கொஞ்சம் அற்புதம் எழுதியிருக்குது, சிலது எழுதலை, சிலது இல்லை, நிறைய அற்புதங்கள் எழுதலை, ஆனால் கொஞ்சம் குறைய எழுதியிருக்கு. அதெல்லாம் உங்களுடைய விசுவாசத்திற்காக எழுதியிருக்குது. எப்படி ஆபிரகாமின் விசுவாசத்திற்காக நட்சத்திரங்கள் காட்டப்பட்டதோ, மணல் காட்டப்பட்டதோ, பெயர் மாற்றப்பட்டதோ, இன்னைக்கு நம்முடைய விசுவாசத்திற்காக நித்திய ஜீவனிற்காக அற்புதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, அற்புதங்கள் எழுதப்பட்டிருக்குது. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது? அற்புதத்தை எடுத்து வாசிக்க வேண்டியது இருக்குது. கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கு இதை எப்படி சொல்லன்னு எனக்கு தெரியல. தினந்தோறும் வேதத்தை வாசியுங்கள். அப்பா இவ்வளோ பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்களா? பாருங்களேன், பைபிள் வந்து நிறைய அனௌன்ஸ்மெண்ட் சொல்லுது. சரியா? நிறைய அனௌன்ஸ்மெண்ட் சொல்லுது. இப்போ நம்முடைய தீர்க்க தரிசன கூடுகையாக இருக்கட்டும் அல்லது கூகுள் மீட்டாக இருக்கட்டும், மேக்ஸிமம் அனௌன்ஸ்மெண்ட் தான் இருக்கும். அனௌன்ஸ்மெண்ட்டாக தெரியுதா, இது நடக்க போகுது, இதுதான் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறது. சரியா? இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, இதுதான் இந்த நன்மைகளை தான் நீங்கள் சுதந்திரிக்க போகிறீங்க, இதுதான் அப்படிங்கிற டிக்ளரேஷன் நிறையா இருக்கும். நீங்கள் தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரொம்ப 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 குறைவாக இருக்கும். இதை செய்யுங்க அப்படின்னு. பாருங்களேன், இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறதுக்கும் பிரமாணம் லா அப்படிங்கிறதுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குது. பிரமாணத்தின் வாயிலாய் நாம் தேவனை அடைய முடியாது. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு பிரமாணம் நமக்கு உதவாது. சரியா? பிரமாணம்னா தேவன் சொல்லியிருக்கிற கட்டளைகள், பிரமாணங்கள், நியமங்கள், இதெல்லாம் நமக்கு தேவனை
நாம் தரிசிப்பதற்கு, தேவனை முகமுகமாய் தரிசிப்பதற்கு, தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு இந்த பிரமாணங்கள் ஒருபோதும் உதவாது. பிரமாணத்தின் அடிப்படையில் தேவனை அணுகுவது பழைய உடன்படிக்கையின் மெத்தட் பாருங்க. புதிய உடன்படிக்கையில் அப்படி இல்லை. அந்த பிரமாணத்தை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்ம லைஃப்ல இருந்து நமக்கும் தேவனுக்கும் இடையான அந்த இடையான கையெழுத்தை தேவன் குலைத்து போட்டு இன்றைக்கு நமக்கும் தேவனுக்கும் பெரிய சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு விசுவாசத்தினால் நாம் நீதிமான்களாக இருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டதுனால, சிலுவை மரணத்தினால அந்த நீதி நம்ம மேல சுமந்ததுனால, என் சாபத்தை அவர் ஏற்று சுமந்து தீர்த்ததுனால இன்றைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு தேவனை முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய தைரியமாய் அவருடைய கிருபா சண்டைக்கு வந்து நிற்கக்கூடிய திராணி எனக்கு அவருடைய சிலுவை மரணத்தினால உண்டாயிருக்கிறது. இன்றைக்கு என்னுடைய நடக்கையினால, பிரமாணத்தினால தேவனை நான் அணுகுவது இல்லை. ஓகேவா? அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். நீங்க நல்லது செஞ்சா உங்களுக்கு நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா உங்களுக்கு கெட்டது நடக்குங்கிறது தான் பிரமாணம். ஆனா இந்த பிரமாணத்துக்கு தேவன் நம்மளை நீங்களாக்கி என்ன பண்ணிட்டாரு, நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் அப்படிங்கிற இடத்துல தேவன் கொண்டு வந்து வைத்துட்டார். ஏமே, சரி பிரதர் வச்சுட்டாரு. ஆனா நீங்க ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்களே, இன்னும் ஏதோ ஒன்று செய்ய சொல்லிலாம் வற்புறுத்துறீங்க. இன்னும் எதையோ ஒன்று செய்யுங்க செய்யுங்கன்னு தானே சொல்றீங்களே தவிர காரியம் ஒன்று நடக்கிற மாதிரி இல்லையே. நான் சொல்றது பாருங்க, தேவன் சொல்ற விஷயங்கள் இது பிரமாணங்கள் கிடையாது, இது விதிமுறைகள். இது விதிமுறைகள். அதுல பெரும்பாலும் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா ஃபெய்த் ஆக்ட் தான் இருக்கும், தீர்க்க தரிசன செய்கை இருக்கும், ப்ரொஃபட்டிக் ஆக்ஷன் தான் இருக்குமே தவிர அது பெரிய கடினமான ஒரு வேலையாவே இருக்காது பாருங்க. ஏமே, இப்போ என்ன சொல்றாரு ஆண்டவர், நாகமான பார்த்து எலிசா சொல்றாரு இல்லையா, நீ என்ன பண்ணு, யோர்தான்ல போய் 7 தடவை முங்கு அப்படிங்கிறார். இது பிரமாணமா? இது பிரமாணம் கிடையாது, இது ஃபெய்த் ஆக்ட். தேவன் தான் என்னை சுகப்படுத்தினார் என்பதற்கான அடையாளமா நீ என்ன பண்ணு, யோர்தான்ல போய் 7 முறை. அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க. நீங்க ஒரு ஹீல் ஆகணும்னா ஹாஸ்பிட்டல்லாம் போகணும், ஹீல் ஆகணும்னா எண்ணெயெல்லாம் தேய்க்கணும், கீழையாத்தின் பிசிந்தேலத்தெல்லாம் கொண்டு வந்து நீங்க தேய்க்கணும், ஏதாவது கசாயத்தை அரைச்சிலாம் நீங்க வாயில ஊற்றணும். அப்படி செய்யலையே. ஆனா நீங்க யோர்தான்ல போயெல்லாம் முங்க சொல்றீங்க. வருதா கேள்வி? இதுதான் ஃபெய்த் ஆக்ட் பாருங்க. இது செய்யும் பொழுது என்ன ஆகுது, நீ கசாயத்தை குடிச்சிருந்த, நீ கிளையாசின் பிசின் ஏலத்தை சாப்பிட்டு உன் வயது 45 இருந்ததுன்னா 45 ஏஜ்ல நீ அப்படியே இருந்திருப்ப. ஆனா கர்த்தரே செய்யும் பொழுது அது சிறுபிள்ளையின் மேனியை போல இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தரே செய்தார் அப்படிங்கிறத எவனாலையும் ஏற்றுக்கொள்ளாம இருக்க முடியாது. அப்படிப்பட்ட மிராக்கிள் மணி உங்க வாழ்க்கையில ஃப்ளோ ஆகும். ஆமென். அப்படி அற்புத ரீதியில் உங்களுடைய கடன்கள் ரத்தாகும், உங்களுடைய களஞ்சியங்கள் நிரம்பும், உங்க வீடு கட்டுற வேலைகள் முடியும், புதிய வீடுகள் கட்டுற பணி துவங்கும், புதிய அஸ்திபாரங்கள் போடப்படும், உங்களுக்கு புதிய ஆபீஸ் ரூம் உண்டாகும், உங்களுக்கு புதிய பிசினஸ் வாசல்கள் திறக்கும். இது 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 பிரமாணத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நடக்காது. ஆனா சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு, இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. நீங்க வாய்க்கால வெட்டுங்க அப்படின்ட்டு இல்லையா, வாய்க்கால வெட்டணும். தண்ணி வரணும்னு நீ விசுவாசிக்கிறியா, வாய்க்கால வெட்டு அப்படிங்கிறது தான். இன்னைக்கு மழை வரும் அப்படின்னு நீ நம்பினா கொடையை எடுத்துட்டு வெளியில போகணும். அது பேர் விசுவாசம், அது பேர் பிரமாணம் கிடையாது. சரியா? நீ உபவாசி அழுது புலம்பி இன்னையோட நீ அதோட அப்படியே இருந்தாதான் உனக்கு இன்னைக்கு மழை வரும், இன்னைக்கு நீ ஆசீர்வதிக்கப்பட முடியும், அப்படி அல்ல. நீ விசுவாச காரியத்தை செய்ய. இப்போ நம்ம இந்த 3 நாட்கள் நான் சொன்னனால டெய்லி 3 மிராக்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, எடுத்து செய்யுங்க அப்படின்னு எடுத்து அதை தியானிங்க, அதை மெடிடேட் பண்ணுங்க. ஏன் மெடிடேட் பண்ணணும்? ஏன்னா அதோடு நீங்கள் லொக்கேட் ஆகணும் பாருங்க. இப்போ ஆபிரகாம் எப்படி நட்சத்திரங்களோடு லொக்கேட் ஆகிறான், மணலோடு லொக்கேட் ஆகிறான். அதனாலதான் சரீரம் செத்து போனதை எண்ணாது இருக்கிறான். அவன் எண்றதுக்கு நிறைய இருக்குது, வானத்தின் நட்சத்திரம் இருக்குது, அவன் எண்றதுக்கு மணல் இருக்குது. என்றது மீன்ஸ் கவுண்ட் பண்றது இல்லை, எண்ணி பார்க்கறதுக்கு. ஆமென். அதை எண்ணி எண்ணி இதை எண்ணாமலே போயிட்டான் பாருங்க. இப்போ இதுதான் ஃபெய்த் ஆக்ட், இதுதான் தீர்க்க தரிசன செய்கை. உங்களை நோக்கி வருகிற தீர்க்க தரிசன வார்த்தையை நீங்க எப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா 3 நாள் 3 மிராக்களை, ஒரு நாளைக்கு ஒரு 3 மிராக்களை பைபிளை தேடுங்க பாருங்க. நிறைய பேர் வந்து நீங்களே எடுத்து கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்கன்னா இதுதான் எக்ஸசைஸே.
இதுதான் எக்ஸசைஸே. நீங்கள் பைபிளை திறக்கணும், நீங்கள் அதை கண்ணால் பார்க்கணும், அதை வாயினால் உச்சரிக்கணும், அதை அறிக்கையிடணும், அது என்னுடையது என்று சத்தமிடணும், அதை நீங்கள் ரிசீவ் பண்ணணும். அதற்காக தான் அந்த எக்ஸசைஸே கொடுக்குறது. யாரோ ஒருத்தர் சொல்லதுக்கு நீங்கள் ஆமேன்னு சொல்வதல்ல. நல்லது, ஆமேன்னு சொல்லுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் அந்த அற்புதத்தை, வேதத்தை புரட்டி எடுக்கணும். தேடுங்கள். எப்படி பிரதர் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி உங்களை விடுறதா இல்லை. தேவனுடைய மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன், அதை யாருக்கோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு வேதத்தில் இருக்கிற அற்புதங்கள் தெளிவாக சொல்லிட்டார் யோவான். இவ்வளவும் சொல்லப்பட்டது எதுக்காக? விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும் படிக்கும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் உங்கள் விசுவாசத்திற்காக எழுதப்பட்டிருக்குது. நித்திய ஜீவன் அப்படின்னு செத்த உடனே போகிற காரியத்துக்காக எழுதப்பட்டிருக்குதுன்னு இல்லை. அற்புதம் எழுதியிருக்கிறது எங்கே? பரலோகத்தில் என்ன எனக்கு அற்புதம் நடக்க வேண்டியிருக்குது? நித்திய ஜீவன்னா எட்டர்னல் லைஃப் வரைக்கும். ஏமே ஹல்லேலூயா. நித்தியமான வாழ்க்கை, இன்னையிலிருந்து ஆரம்பிக்கிற வாழ்க்கை. இது செத்ததுக்கப்புறம் ஆரம்பிக்கிற வாழ்க்கை இல்லை, இன்னையிலிருந்து துவங்குகிற நித்திய ஜீவனை பெற்றாயிற்று அப்படின்னு இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? இன்னையிலிருந்தே அது ஸ்டார்ட் ஆயிட்டு, இன்னையிலிருந்தே அந்த அற்புதங்கள் துவங்க ஆரம்பிச்சிருக்குது என் லைஃப்பில். ஹல்லேலூயா. ஓசியா 8:12 என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். நீங்கள் ஆர்சி பைபிளில் நீங்கள் இதை எடுத்து பார்த்தீங்கன்னா, ரோமன் கத்தோலிக்க தமிழ் வேதாகமத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்படி இருக்குது. வேதத்தினுடைய அற்புதங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை யாருக்கோ வென்று எண்ணினார்கள் அப்படின்ட்டு. யாருக்கோ எழுதியிருக்கு. அதனால தான் இந்த எக்ஸசைஸே கொடுத்தேன் நான். இது 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 பிரமாணம் அல்ல, இது இன்ஸ்ட்ரக்ஷன். ஏமே 20 பேருக்கு ஷேர் பண்ணு, உனக்கு நல்லது நடக்கும். அது கிடையாது. நீ தமிழனாக இருந்தால் ஷேர் பண்ணு, அது கிடையாது. நீ இந்தியனாக இருந்தால் ஷேர் பண்ணு, அது கிடையாது. இன்ஸ்ட்ரக்ஷன். சரியா? இது உங்களுடைய லைஃப் ஸ்டைலாக மாறணும் பாருங்க. இது உங்களுடைய லைஃப் ஸ்டைலாக மாறணும். வேதத்தை புரட்டுறது மீன்ஸ் வேத புரட்டர்கள். அந்த இல்லை, எனக்கெல்லாம் நிறைய பேர் அப்படி பேர் வைப்பாங்க பாருங்கள், வேத புரட்டர் அப்படின்னு. ஆமாம், வேதத்தை நான் டெய்லி புரட்டுதேன். ஒவ்வொரு நாளும் அங்கே உள்ள அற்புதத்தில் ஆபிரகாம் நடந்த அற்புதமாக இருந்ததுன்னா அதை என் பேரை எழுதி வைக்கேன். யாக்கோபுக்கு அற்புதம் நடந்ததுன்னா என் பேரை எழுதி வைக்கேன். எலிசாக்கு அற்புதம் நடந்ததுன்னா என் பேரை எழுதி வைக்கிறேன். எந்த அற்புதத்தையும் நான் மிஸ் பண்ணுறதா இல்லை, எந்த ஆசீர்வாதத்தையும் நான் மிஸ் பண்ணுறதா இல்லை. அதில் என்னைய லொக்கேட் பண்ணுறேன் பாருங்கள் அதுக்குள்ளே. இப்படி டெய்லி என்ன பண்ணுங்க, அற்புதங்களோடு விளையாடுங்கள். எப்படி அவன் மணலோடு விளையாடுறான், எப்படி நட்சத்திரத்தோடு விளையாடுறான், விளாட சரீரம் செத்து போனதை என்னாத இருக்கிறான், சாராளுடைய கற்பம் செத்து போனதை என்னாது இருக்கிறான். ஆகவே விசுவாசத்தில் வல்லவனானான். அவனவனுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட விசுவாசத்தை நம்ம வர்த்திக்க முடியும் பாருங்க. எப்படி? through the word of God, through the power of God. வேதத்தில் எங்கெல்லாம் தேவனுடைய பவர் ரிலீஸ் ஆகிருக்குதோ, எது வேணுமோ அதோடு நீங்கள் லொக்கேட் ஆகணும் பாருங்க. ஏமே ஹல்லேலூயா. குழந்தை வேணுமா? ஆபிரகாமோட லொக்கேட் ஆகுங்க. ஏமே யோபுவோடு லொக்கேட் ஆகுங்க. எல்லாம் டபுளாக பெற்று போடுதான். அண்ணாளோடு லொக்கேட் ஆகுங்க. எலிசபெத்தோடு லொக்கேட் ஆகுங்க. பறக்கும். எமேன் ஹல்லேலூயா. மோராபா ஷதகாம்பா டரதலபா மல்படரபா ஷியாந்தலபா ரத்தகாம் படரதலபா. ஸோ இது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், உங்கள் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். ஏமேன். ஆனால் வெட்ட வேண்டிய வேலை என்னுடைய வேலையாக இருக்குது. இன்னைக்கு வெட்டி முடிக்க வேண்டிய வேலை என்ன? இந்த வேதத்தில் இருக்கிற அற்புதங்களோட எடுத்து நான் வாசிச்சு எல்லாம் சொல்லுங்க, நான் திறக்கணும், நான் படிக்கணும், நான் வாசிக்கணும், நான் சத்தமிடணும், நான் லொக்கேட் ஆகணும். இது இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க. இது பிரமாணம் கிடையாது. நான் தெளிவாக சொல்கிறேன். தேவன் எதிர்பார்க்கறதெல்லாம் ரொம்ப சிம்பிள். அந்த வேலைக்காரன் அழகாக சொல்லி கொடுக்குறான் பாருங்க. நாகமானுக்கு, எப்பா நீ பெருசாக ஏதாவது சொன்னா, நீ அங்கே பிரதர்சனம் பண்ண சொன்னால் நீ உருண்டுருவ, இங்கேருந்து அப்படியே உருண்டு போ அப்படின்னு சொன்னால் அங்கே வரைக்கும் உருண்டுருவல்ல. அப்படி சொல்லலையே, இதுதானே சொல்கிறான். அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். நான் இன்னும் அப்படி உங்களுக்கு சொல்லலையே, 4 நாள் ஃபாஸ்டிங் போடுங்கன்னு நான் சொல்லலையே. வேதத்தில் இருக்கிற அற்புதத்தோடு லொக்கேட் ஆகுங்கன்னு நான் சொல்கிறேன். லொக்கேட் ஆக ரெடியாக இருக்கிறீங்களா? யோர்தானில் போய் முங்குன்னா என்ன செய்யணும்? முங்கிடணும். இப்படி தான் இருக்குது. இது எல்லாம் என்ன அப்படின்னா ஃபெய்த் ஆக்ட். எல்லாரும் சொல்லுங்கள், இது பிரமாணம் அல்ல, இட்ஸ் அ ஃபெய்த் ஆக்ட்.
இது வந்து ப்ரொஃபட்டிக் ஆக்ட், தீர்க்க தரிசன செய்கை. அப்பேற்பட்ட தீர்க்கதரிசி எலிசா பாருங்க, அவன் வந்து அது அப்படியே மாறும் அப்படின்னு சொல்லலை, சரியா? அந்த நிலம் ஆரோக்கியமாகும் அப்படின்னு சொல்லலை. அவங்க ஒரு ஃபெய்த் ஆக்ட் பண்ணுறான். அந்த தண்ணியை எடுத்து கொண்டு போய் உப்பு போட்டு, அந்த சம்பவத்தை மட்டும் வாசிக்குவேன் நான். ஏன் ஏன் இந்த அற்புதத்தை நான் எடுத்து வாசிக்க போகிறேன் தெரியுமா? அதில் எல்லாரையும் லொக்கேட் பண்ணி விட போகிறேன். ஏமே, உங்கள் சரீரத்துலேயும் ஆரோக்கியம் உண்டாக போகுது, உங்கள் பிஸ்னஸ்லேயும் ஒரு பெரிய ஆரோக்கியம் உண்டாக போகுது. ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 2, சரியா? 2:20 பாருங்க. பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லாது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். அப்புறம் என்ன அர்த்தம்? தங்களுக்கு வீடு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் வருமானம் இல்லை, ஆனால் காசு இல்லைப்பா, காசு இல்லை, இதுதான் பிரச்சனை பாருங்க. அப்போ இப்படி வருது பாருங்க. அப்பொழுது அவன் ஒரு புது தொண்டியை எடுத்து அதில் உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்த போது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதில் போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவு இராது, நிலப்பாடும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. எத்தனையோ ஆண்டுகளுக்கு அப்புறம் எழுதுறாங்க, எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் இந்த புத்தகத்தை எழுதுறாங்க. எழுதும்போது சொல்லிடுறாங்க, இன்னைக்கு பாக்கீங்கல்ல எவ்வளவு சுத்தமா இருக்குது தண்ணி, எவ்வளவு செழிப்பா இருக்குது இந்த பூமி, அன்னைக்கு நடந்ததுதான் இது அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. ஏமே, நான் சொல்றேன், இன்னும் 100 ஆண்டுகள் கழித்தும் இன்றைக்கு உங்களுடைய அக்கௌண்ட் இருக்கு பாருங்க, இதை இன்னும் 100 ஆண்டுகள் கழிச்சு பார்ப்பாங்க. இன்றைக்கு உங்களுடைய சொத்துக்களை 100 ஆண்டுகள் கழித்து பார்ப்பாங்க. அன்னைக்கு இந்த காரியங்கள் சொல்லப்படும். அந்த 2025 நடந்த ஒரு பெரிய பிரேக் த்ரூ, அன்னைக்கு நடந்த ஒரு பெரிய மிராக்கிள் மணி இந்நாள் வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு, எடுக்க எடுக்க குறையாத அளவுக்கு அந்த இடம் ஆரோக்கியமாகும், உங்க பிசினஸ் ஆரோக்கியமாகும், உங்க சரீரம் ஆரோக்கியமாகும், உங்களுடைய பொருளாதாரம் ஆரோக்கியமாகும். இதுல என்ன இது இப்படி உப்புல தோண்டிய கொண்டு வந்து உப்பள்ளி போட்டு தட்டுனா தான் நடக்குமானா? இல்ல, இது ஒரு ஃபெய்த் ஆக்ட். அன்னைக்கு உப்பு தொண்டிலாம் இருக்கு, ஆனா இன்னைக்கு என்ன இருக்குது? இன்னைக்கு யோவான்ல சொல்லி இருக்கிறபடி அற்புதங்கள் இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. யோவான்ல சொல்லி இருக்கிறபடி என்னது? அற்புதங்கள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அதுதான் நம்முடைய ஃபெய்த் பூஸ்டர், அதுதான் நம்ம லொகேட் ஆக வேண்டிய இடம், அதுதான் நம்ம உள்ள பாய வேண்டிய ஒரு இடமா இருக்குது. ஆமென். பாருங்க, நீதிமொழிகள் 25:2. ஏன் இது இன்னைக்கு நேரத்தில் இல்லை பாருங்க, இன்னைக்கு நேரத்தில் இல்லை, சாலமோன் எழுதி வைக்கிறான். சாலமோன் எழுதி வைக்கிறான். என்ன எழுதி வைக்கிறான்? நீதிமொழிகள் 25, தேங்க்யூ ஃபாதர், 2. காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. இப்ப அற்புதத்தை எடுத்து நீங்க வாசிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ராஜாக்களா இருக்கிறீர்கள், ஆராய்ந்து பார்க்கிறீர்கள், தேவன் மறைச்சு வைக்கிறார், சீல் பண்ணி வைக்கிறார். தேவன் என்ன பண்றாரு? முத்திரை போட்டு வைக்கிறார், சீல் பண்ணி வைக்கிறாரு. எதற்கு? ராஜாக்களாகி நீங்களும் நானும் வந்து அதை திறந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஹல்லேலூயா. ஆராய்ந்து பாருங்க அப்படின்னு சொல்லுது பாருங்க. ரிசர்ச் பண்ணுங்க, பைபிளை ரிசர்ச் பண்ணு. நான் அவ்வளவு பெரிய வேத பண்டிதர்கள்லாம் இல்லை பிரதர், நான் வந்து அவ்வளவு பெரிய போதகர் இல்லை பிரதர். நிறைய பேசும்போது தான் தெரியுது ஏன் வந்து ஊழியக்காரங்களை அவ்வளோ பேர் மதிக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா இந்த ஆராய்ச்சியை அவங்க பண்ணியே ஆக வேண்டியிருக்குது பாருங்க. பிரசங்கம் கொடுக்கணும்னா வேதத்தை ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்குது. ஆனால் இது பிரசங்கியர்களுக்கான வேதம் அல்ல, இது மனுவர்க்கத்திற்கான வேதமா இருக்கு. இது கிறிஸ்தவர்களுக்கான வேதம் அல்ல, இது this is the book of mankind. இது மனுவர்க்கத்தின் புத்தகமா இருக்குது. ஒவ்வொரு மனுஷரும் இதை ஆராய்ச்சி பண்ணி இதை பேச வேண்டி இருக்குது பாருங்க. இப்போ நீங்களும் நானும் என்ன பண்ண வேண்டியிருக்குது? எது நமக்கு வேணுமோ அதை நம்ம ஆராய வேண்டியிருக்குது. ஒரு பாருங்க, எம்பிபிஎஸ் தாண்டி இப்போ நிறைய படிப்புகள் இருக்கு இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கிறாங்க. கண்ணு, காது, மூக்கு, இஎன்டி, அதுக்கு தனி ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, ஹார்ட்டுக்கு தனியாக இருக்கிறாங்க, லிவருக்கு தனியாக இருக்கிறாங்க, தோலுக்கு தனியாக இருக்கிறாங்க, பிளட்டு ரிலேட்டடான விஷயங்களுக்கு தனியாக இருக்கிறாங்க, ஸ்பைன் கார்டு இதெல்லாம் பார்க்குறதுக்கு தனியாக இருக்கிறாங்க, அனஸ்தீசியா கொடுக்கறதுக்கு தனியாக இருக்கிறாங்க, டெலிவரி பார்க்குறதுக்கு தனியாக இருக்கிறாங்க. இப்படி தனித்தனி படிப்புகள் இருக்கும். குழந்தைகள் நல மருத்துவர்கள் அப்படி இருக்காங்க பாருங்க. இப்படி தனித்தனியாக ஸ்பெஷலிஸ்ட் ஆகிறாங்கல்ல.
இவங்க என்ன பண்றாங்க, எதை தன்னை சூஸ் பண்றாங்களோ அதுல ஆராய்ச்சி பண்றாங்க இல்லையா? எது வேணுமோ அதுல ஆராய்ச்சி பண்றாங்க. டாக்டரேட் படிப்பு முடிக்கிறாங்க பாருங்க. தங்கத்தை பத்தியோ, திரைத்துறையை பத்தியோ, எல்லாம் தமிழை பத்தியோ, என்ன சில லாங்குவேஜஸ்லாம் இருக்குது, இங்கிலீஷை பத்தியோ, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றாங்க. தொல்லியல் ஆராய்ச்சி பண்றாங்க பாருங்க. என்ன வேலை? உட்கார்ந்து தோன்றது தான் வேலை. உட்கார்ந்து அதை தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறது தான் வேலை. தேய்க்க தேய்க்க தோண்ட தோண்ட அதுல மாஸ்டர் ஆயிடுறாங்க, அதுல டாக்டரேட் ஆயிடுறாங்க, அதுல பெரிய படைப்பாளிகள் ஆயிடுறாங்க, அதுல சிறந்தவர்கள் ஆயிடுறாங்க பாருங்க. இப்ப சாலமோன் தான் சொல்றான், கர்த்தர் வந்து மறைச்சு வைப்பார்ப்பா, இந்த பூமியில எல்லாம் மறைத்து வைக்கப்பட்டிருக்குது. ஏன்? கண்டவங்களையும் வந்து வாயை வச்சிடக்கூடாது, கண்டவங்களையும் வந்து தோண்டி போட்டக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாம் மறைத்து வைக்கப்பட்டிருக்குது. இப்ப ராஜாவுடைய வேலை என்னன்னா அதை ஆராய்ந்து பார்க்கக்கூடியது ராஜாவுடைய வேலையா இருக்கு. How many of you understand this? எவ்வளவு மேன்மையை தேவன் நமக்கு கொடுத்து வச்சிருக்கிறார் பாருங்களேன். நீங்களும் நானும் ராஜாமா, அதனாலதான் இதை ஆராய்ந்து பார்க்க சொல்றாரு. இதை வழிபோக்கன்னு உட்கார்ந்து ஆராய்ந்துட்டு இருந்ததுல ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்களும் நானும் ராஜாக்களா இருக்கிறதுனாலதான் இந்த மறைபொருளாய் தேவன் வைத்திருக்கிறார். இதை ஆராய சொல்லி இருக்கிறார். சங்கீதம் 27:4 தாவீது பழைய உடன்படிக்கையின் நபர், இவர் ஆராய்ச்சி பண்ற, இவர் கையில இருந்ததே 4 புத்தகம். சரி, ஆகமங்கள் மட்டும்தான் இவர் கையில இருக்குது. பிரமாணமும் ஆகமங்கள் மட்டும்தான் கையில இருக்கு. தலைவன் அடிக்காம பாருங்க, அடி அந்த 4 புத்தகத்தை வச்சு. அவனுக்கு இருந்த அற்புதங்கள் குறைவு, அவனுக்கு நடந்த அவன் கையில் இருந்த புத்தகத்தின் அடிப்படையில் அவனுக்கு இருந்த அற்புதங்கள் குறைவு, அவனுக்கு இருந்த காரியங்கள் விரல் விட்டு எங்கிடலாம், அவ்வளோதான் பாருங்க. மற்றபடி இருக்கிறது முழுக்க பிரமாணங்களும் நியமங்களும் தான். இவன் சொல்லுதான், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சு அதையே நிலையா நான் நிற்க போறேன் அப்படிங்கிறான். நிலையெடுத்து நான் நிற்க போறேன் அப்படிங்கிறான். ஃபோக்கஸ் பண்ணி நான் நிற்க போறேன் அப்படிங்கிறான். அங்க இங்க மாறக்கூடாது பாருங்க. 2 நாள் சொல்றது, 3ஆவது நாள் அப்படியே விட்டுறது, அப்படி இருக்கக்கூடாது. நீங்க ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. இப்ப நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் 3 மாதம் ஓபேத் ஏதோம் வீட்டுக்குள்ள நடந்த காரியம், இதை பார்க்கிறவங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நடக்கணும், என் வாழ்க்கையிலையும் நடக்கணும். இதுதான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற டேட்டு. இதை பத்தி நான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இது எங்கிறதெல்லாம் ஃப்ளோ ஆகுது, எந்தெந்த வழிகள்ல இருந்தெல்லாம் வருது. அதற்காக நான் என்ன இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்குது. இதுக்காக தேவன் வைத்திருக்க விதிமுறைகள் என்ன, பிரமாணங்கள் என்ன, இல்லை விதிமுறைகள் என்ன, இதுக்காக நான் என்ன ஃபெய்த் ஆக்ட் பண்ண வேண்டியிருக்குது, எங்க விதைக்க வேண்டியிருக்குது, யாருக்கெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, யாருக்கெல்லாம் நான் அனுப்ப வேண்டியிருக்குது, பொருளாதார விதைகளை நான் செய்ய வேண்டியிருக்குது பாருங்க. சும்மா கிடையாது இது எதுவுமே. ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நான் பைக்ல போகும்போது டிக்ளேர் பண்றேன், என் பிள்ளைகிட்ட காதுல டிக்ளேர் பண்ணுவேன், பாப்பா என்னை பிளஸ் பண்ணு பாப்பா அப்படின்னு சொல்லுவேன். அவ சொல்லுவா, போற வழியில இருக்கிற ஒரு வீட்டை பார்த்து, எப்பா இதை விட 10 மடங்கு பெரிய வீட்டில் தான்ப்பா நீ இருப்ப அப்படின்பா. என்னைய பார்த்து, பாப்பா அப்ப நீ இருக்க மாட்டியா அப்படி, நீ இருந்தாலே நான் இருப்போம்லப்பா அப்படின்பா. பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா உபாகம் 6 சொல்லியிருக்கு, உன் பிள்ளைகள்கிட்ட உட்கார்ந்துருக்கும் போதும் படுத்திருக்கும் போது எந்திரிக்கும் போது இதை பற்றியே பேசு அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பாருங்களேன். அந்த வார்த்தையை தெரியாமலே நான் அதை இன்புட்டா கொடுத்துட்டே இருக்கிறேன். அதுக்குள்ள அவ்வளவு சக்தி இருக்குது. ஆஹா, இதை விட என்ன வேணும்? வாயினால தேவனை உயர்த்துறதை விட என்ன வேணும்? இதை மாதிரியான ஒரு நம்பிக்கையெல்லாம் கற்றுக் கொடுக்கணும். I'm really satisfied. I'm really very happy in my family life. Hallelujah. ஒரு நாள் அப்படி இல்லை. ஒரு நாள்ல எங்க திரும்பினாலும் சண்டையும் கத்திரவும் எரிச்சலும் கோபமும் தான் இருந்தது பாருங்க. ஆனா இதை சொல்லி சொல்லி அடிச்சேன். ஆண்டவரே என் குடும்பத்தில் அப்படி ஒரு சமாதானத்தை தாங்க டாடி. நான் வீட்டுக்குள்ள சந்தோஷமா உள்ள போகணும். ஆஃபீஸ் முடிஞ்சு ஏன் தான் வீட்டுக்கு வரோம்னு இருக்கும், ஊழியத்தை முடிச்சுட்டு ஏன் தான் வீட்டுக்கு போறோமோன்னு இருக்கும் பாருங்க. டென்ஷன், எங்க திரும்பினாலும் டென்ஷன் பாருங்க. ஆனா இதை கத்துக்கிட்டேன், இந்த சவுண்டை கத்துக்கிட்டேன், இந்த ஆராய்ச்சியை நான் கத்துக்கிட்டேன். வேதத்துல எனக்கு இந்த காரியம் தான் என் குடும்பத்தில் இருக்கணும்ட்டேன். 1000 ஒண்டாட்டியை வச்சுட்டு சமாதானமா ஒரு மனுஷன் இருக்கான், நாட்டையும் சமாதானமா பார்த்துருக்கிறான் சாலமோனு. ஒரு ஒண்டாட்டி ஒரு குடும்பத்தை என்னால் சமாதானமா பண்ண முடியலன்னா நான் எல்லாம் என்ன ராஜா ஆண்டவரே, எனக்கு சாலமோனுக்கு மேல இருந்த அபிஷேகத்தை தாங்க. ஒரு ஒண்டாட்டியை வச்சு ஓஹோன்னு நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டே இருக்கும் பாருங்க. விளையாட்டுன்னு சொல்லல, வெரி சீரியஸ்.
இப்போ எப்படா வீட்டுக்கு போகணும் இருக்கு. வெளியிலலாம் 3 நாள் மீட்டிங் போயிட்டா, கடைசிலாம் ஒரு 5 நாள் போன பாருங்க, எனக்கு 3 நாளுக்கு மேலே இருக்க முடியல. ஏன்னா வீடு அவ்வளோ ப்ரெசன்ஸாக இருக்குது. எப்படி இது சாத்தியம்? ஒன்றுமே செய்யலை. ஃபெய்த் ஆக்ட். இந்த ஆராய்ச்சி ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். என் குடும்பத்தில் சமாதானம் தாண்டவம் ஆடணும், என் குடும்பத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் தாண்டவம் ஆடணும். நான் இதுக்காக எந்த மாற்று வேலையிலையும் நான் ஈடுபட போறது இல்லை. இக்கரைக்கு அக்கறை பச்சைலாம் நான் எதிர்பார்க்க போறது இல்லை. என் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியை போல் இருப்பார். குணசாலியான ஸ்திரீயை தேவனீர் எனக்கு தந்திருக்கிறீர். அவளுக்குள்ளதான் அந்த குணசாலியான ஸ்திரீ இருக்குது. நான் பூரண புருஷனா இருக்கும்படியா என்னை நீர் அபிஷேகித்திருக்கிறீர். நான் வாழ்ந்திருப்பேன், நான் சுகித்திருப்பேன்ங்கிறத ஒவ்வொரு நாளும் எப்பெல்லாம் டென்ஷன் ஆகுதோ அப்பெல்லாம் சொல்றது. காசு விஷயத்திற்கும் அதே தான். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இப்ப வரைக்கும் ₹1 கடன் கிடையாது. இதை நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன் பிரதர், நீங்க சொல்லி. ஏன்னா நீங்க அன்னைக்கு கேட்டீங்க, இன்னைக்கு வரைக்கும் தெரியணும்ல உங்களுக்கு. பிரதர் இதை நீங்க 3 வாரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே, 3 வாரத்துக்கு அப்புறமும் இன்னைக்கும் நான் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன். இதுக்கு நான் தேவனை நன்றி சொல்லிட்டே இருப்பேன். இது ஒரு ஃபெய்த் ஆக்ட் பாருங்க. ப்ராஃபட் ஊபர்ட் ஏஞ்சல் சொல்றாரு, அவரு சொப்பனத்தில் ஆண்டவர் தோன்றி, உனக்கு 3 பிள்ளைகள் பிறக்கும், இந்த டேட்ல பிறக்கும், இந்த பேர் உன் பேர், பிள்ளைகளுடைய பேர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டாராம் பாருங்க. அப்போ ஒரு கல்யாணம் முடிக்கும் போது ஒய்ஃப்ட சொல்லியிருக்கிறாரு, இப்படிதான் பிறகு போது இதுதான் பேர் அப்படின்னு முதலே சொல்லிட்டாராம். இப்போ பிள்ளைகள் வளர்ந்து பெரிய பிள்ளைகள் ஆகிட்டான் பாருங்க. அவருக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல விசுவாசம் குறையிற மாதிரி இருந்ததுன்னா பிள்ளைகளை பார்ப்பாராம். பிள்ளைகளை பார்க்கும்போது அன்னைக்கு அவர் சொன்னபடியே செஞ்சார். இப்போ எனக்கு நடக்குது, இப்போ இந்த விஷயத்துலயும் இதுதான் நடக்க போகுது அப்படின்னு. இப்போ பாருங்க, என் குடும்ப சமாதானத்தை நான் எல்லா விதத்திற்காகவும் நன்றி சொல்றேன். இந்த கடனற்ற வாழ்க்கைக்காக எல்லா விதத்திலையும் நான் நன்றி சொல்றேன் பாருங்க. யார் கூடயாவது எனக்கு பிரச்சனையா, உடனே நான் சொல்லுவேன், கடன் இல்லாத வாழ்க்கை எனக்கு தந்திருக்கிறீரே. இந்த வாழ்க்கையை வாக்குத்தத்தம் பண்ணி எனக்கு சுதந்திரிக்க கொடுத்தவர் அந்த விஷயத்துல எனக்கு ஒரு பெரிய ஜெயத்தை நிச்சயமாய் தருவார். குடும்ப சமாதானத்துக்காக நன்றியை சொல்லிக்கிட்டே இருக்கேன் பாருங்க. சொல்லும் பொழுது என்ன ஆகுது, பொருளாதாரம் நிரம்புது. எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு கனெக்ஷன்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்குது. ஒண்ணுக்கு நன்றி சொல்லும் போது இது நடக்குது. எங்க யோபு சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தா இவனுக்கு சப்ளை ஆகுது. எப்படி சாத்தியம்? இட்ஸ் a faith act. ஆபிரகாம் ஒரு ராஜாவுக்காக வேண்டுதல் பண்ணா அவன் கர்ப்பம் திறக்கப்படணும் அப்படின்னு, இவனுக்கு கர்ப்பம் திறக்குது. எப்படி? இட்ஸ் a faith act. இட்ஸ் a prophetic act. நான் மறுபடியும் சொல்றேன், இன்னொரு 3 நாள் டைம் எடுங்க. ஒரு நாளைக்கு 3 முதல் 5 அற்புதத்தை எடுங்க. நீங்க எடுங்க, பைபிளை திறந்து நீங்க வாசிங்க. ஹிண்ட் தான் கொடுக்க முடியும். பைபிளை எடுங்க, திறந்து வாசிங்க. ஒண்ணு இல்லையா, கூகுள்ல போய் என்ன பண்ணுங்க, ஓல்டு டெஸ்டமென்ட் மிராக்கிள், நியூ டெஸ்டமென்ட் மிராக்கிள்னு டைப் பண்ணுங்க, வந்துடும். இருப்பிடத்தோட வரும். அதையாவது எடுத்து என்ன பண்ணுங்க, வாசிங்க. நீங்க சத்தமா அதை வாசிங்க. ஏன்னா இவன் சொல்றான் பாருங்க, நான் என்ன சொன்ன, சங்கீதம் 27:4, கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும். அவனுக்கு ஆலயம்ங்கிறது என்ன? அப்போ ஒரு பில்டிங் இருந்தது, அந்த பில்டிங்ல தான் போய் அவங்க வாசிக்கணும், அதை கேட்கணும், எல்லாம் பண்ணான்னு. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் அப்படி கிடையாது. எத்தனையோ பரிசுத்தவான்கள் மரித்து ரத்தம் சிந்தி டிரான்ஸ்லேட் பண்ணி அடி வாங்கி சிறைச்சாலையில இருந்து மீட்டு எடுக்கப்பட்டு இன்னைக்கு நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. உங்க ஆலயத்துக்கு முன்னாடியே இது ஆசாரியன் மட்டுமே வாசிக்கக்கூடிய பைபிள் கிடையாது. இன்றைக்கு நீங்களும் நானும் வாசிக்கக்கூடிய இடமாய் தேவன் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆராய்ச்சி செய்யறது ரொம்ப எளிது. அவன மாதிரி டஃப்பான காலத்துல நம்ம இல்லை. ஒரே ஒரு தோல் சுருள் அதை எடுத்து வச்சுதான் வாசிக்கணும். காப்பி போடணும்னா பல ஆண்டுகள் ஆகும். ஏன்னா யெகோவா அப்படின்னு எழுதிட்டா பேனாவை உடச்சு போட்டு வேற பேனா எடுக்கணும், தன்னை பரிசுத்தப்படுத்தணும், திரும்ப எழுத ஆரம்பிக்கணும். பாருங்க, ஆண்டுகள் ஆகும் ஒரு புத்தகத்தை எழுதி முடிக்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. கூகுள்ல தட்டுனா வந்துருது பாருங்க. அப்ப எங்க மிஸ்டேக் இருக்குது? இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்றதுல. ஒன்றை கேட்டீங்களா, அதையே நாடுறீங்களா, நிச்சயமா ஃப்ளோ ஆகும். ஆமென். நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். ஏன் ஆலயத்தில் தங்கி இருக்கதே நாடுதான்னா, அங்கதான் ஆராய்ச்சி நடக்குது. என்ன ஆராய்ச்சி நடக்குது? அங்கதான் அந்த அற்புதங்கள் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு. யோர்தான் பிளந்தது, எரிகோ
விழுந்தது, செங்கடல் பிளந்தது, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஜனம் விடுதலையானது, கற்பாறை பிளந்தது. இந்த இந்த சத்தங்கள் அங்க கேட்டுக்கிட்டே இருக்கு பாருங்க. அவன் அப்படியே கணத்துல கை வச்சு உட்கார்ந்துருக்கான். எப்படிதான் பிளந்திருக்கும், எப்படியெல்லாம் உள்ள இருந்து கல்லை தூக்கி கொண்டு வந்திருப்பாங்க, நான் அற்புதரியா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கான் பாருங்களேன். ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நான் வாங்கி போயிருந்தேன். ஹல்லேலூயா. இதுதான் அவன் லொக்கேட் ஆகிட்டு இருக்கான் பாருங்க. அது உள்ள அந்த அற்புதங்களோடு லொக்கேட் ஆகிருக்கான். வாழ்க்கை வேற லெவல்ல அற்புதமா இருக்குது. சங்கீதம் 77 விடலை. இதை பத்தி திரும்ப திரும்ப அவன் பேசுறான். ஆசாப்பின் சங்கீதம், ஆசாப் சொல்றான் பாருங்க. ஆசாப்பு கத்து கொடுத்துருக்கேன். சங்கீதம் 77:6 பாருங்க. ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோட சம்பாஷித்துக் கொள்கிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. என்ன ஆராய்ச்சி பண்ணுது? லொக்கேட் ஆகிறதுக்கு ஆராய்ச்சி பண்ணுது. அவன் எழுதுறத அவனே யோசிச்சு பார்த்தான். ஆசாப்பின் சங்கீதத்தை அவனே யோசிக்கிறான். என் மெசேஜை நானே திரும்ப கேட்கிறேன். திரும்ப உங்களுக்கு என் மெசேஜை நானே திரும்ப கேட்கிறேன். ஏன்னா ஆவியானவர் அந்த டைம்ல சில வார்த்தைகளை கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி நான் திரும்ப கேட்கிறேன் பாருங்க. அப்ப நீங்க என்ன செய்யுங்க, ஒரு தடவை தான் கேட்டுட்டோம்னு விட்டுறாதீங்க. திரும்ப ஒரு தடவை போட்டு நீங்க என்ன பண்ணுங்க, கேளுங்க. 119:45 நான் உங்களுடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியினால் விசாலத்திலே நடப்பேன். வா, அவர் சொன்னதை யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அதோட லொக்கேட் ஆகுறான். பார்த்தா விசாலத்துல நடக்கிறாங்க. நான் முதலே சொல்லிட்டேன், தீர்க்க தரிசனமா இன்றைக்கு சிலர் நெருக்கத்தில் இருந்து விசாலத்துக்குள்ள பயணிக்க போறீங்க. ஏமே எந்த அற்புதம்னு சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போவே நான் முடிவுல கேட்பேன், அதையே உங்க பேர்ல நான் டிக்ளேர் பண்ண போறேன். ஏமே அவங்க சொல்லிடுவாங்களோ, இவங்க சொல்லிடுவாங்களோ, உங்களுக்கு இன்ஸ்பயரா இருக்குதா? அந்த சம்பவத்தோட உங்க சம்பவம் ஒத்து போகுதா? அந்த சூழலோடு உங்களுடைய சூழல் ஒத்து போகுதா? இதுதான் நடக்கணும் நீங்க வாஞ்சிக்கிறீங்களா? அந்த விஷயம், அந்த அற்புதத்தை நீங்க யோசிச்சு வச்சுக்கோங்க. முடிவுல ஒவ்வொருத்தருக்காக நான் ப்ரேயர் பண்ணுவேன். பண்ணும்போது அந்த சம்பவத்தை மட்டும் நீங்க சொல்லுங்க, நான் உங்க பேர்ல அதை டிக்ளேர் பண்ண போறேன். ஏமே ஹல்லேலூயா. இவன் 94 அதே சங்கீதத்துல 94 நான் உம்முடையவன், என்னை ரட்சியும், உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன். இயேசுவே தேவகுமாரன் இல்லையா? அவர் மனுஷகுமாரனாகவும் இருக்கிறாரு. வந்து என்ன பண்றாரு? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்து வாசிட்டு இருக்காரு. இதெல்லாம் என்ன குறிச்சு தான் பேசிட்டு அப்படிங்கிறாரு. லொக்கேட் ஆகிறாரு பாருங்க. அங்க சொல்லப்பட்ட காரியங்களோட என்ன பண்றாரு? லொக்கேட் ஆகிறாரு. இப்ப எல்லாம் என்ன பத்தி தான் சொல்லியிருக்கு அப்படிங்கிறாரு. இயேசுவே இறங்கி உட்கார்ந்து வேதத்தை வாசி அதோட லொக்கேட் ஆவார்னா இந்த வேதத்தின் மகத்துவம் எவ்வளவு பெருசுங்கிறத விளங்கிக்கிடணும் பாருங்க. இயேசுவே இறங்கி, ஏங்க அவர் எழுதி கொடுத்த புத்தகங்க, அவர் வாசிக்கிறார் உட்கார்ந்து. அவர் எழுதி கொடுத்த புத்தகம் அவர் உட்கார்ந்து வாசிக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்ப பாருங்க, நம்ம எவ்வளவு தூரம் அதை வாசிக்கணும். ஆனா இவ்வளவு தூரம் யாரும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்களா இருக்கும். இந்த வேதத்துல இது ஒரு கடமையா, சடங்காச்சாரமா நீங்க பண்ணணும். 1 மணி நேரமாவது வேதம் வாசித்தாயா அப்படின்னு இல்ல, நான் வேதம் வாசித்தாயான்னு சொல்லல, அது பிரமாணம். சரியா? நீங்க உங்களை இதுல லொக்கேட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். இட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். ஏமே இது இன்ஸ்ட்ரக்ஷன், இது பிரமாணம் கிடையாது, இது இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த சம்பவத்தோட என்ன பண்ணுங்க, உங்களை லொக்கேட் பண்ணுங்க. கடன் இருக்குது, அப்ப என்ன பண்ணணும்? எலிசா தீர்க்கதரிசி செய்த அற்புதம், எலியா தீர்க்கதரிசி செய்த அற்புதம். ஒரு அம்மாட்ட போய் என்ன இருக்குது, என்னதான் இருக்குது, அப்போ எல்லாம் நிரப்பும் அப்படின்னு சொன்ன அற்புதத்துல அந்த ஸ்திரீயா நீங்க உங்களை லொக்கேட் பண்ணுங்க. அந்த அந்த பிள்ளைகளா நீங்க என்ன செய்யுங்க, உங்களை லொக்கேட் பண்ணுங்க. அற்புதம் ஃப்ளோ ஆகும். ஏமே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 34:16 கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது. தேடி வாசிக்கும் போது நான் சொல்றேன், ஒன்றும் குறையாது. இதுக்கு மேல என்ன பேச வேண்டியது? தேடி வாசிங்களா? தேடி வாசிங்க, ஒன்றும் குறையாது. ஐயோ டிக்ளேர் பண்ணுங்களேன், தேடி வாசிக்க போறேன், ஒன்றும் குறையாது. இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அப்ப தீம் என்ன? கர்த்தருடைய புத்தகத்தில் தேடி வாசியுங்கள். ரெடியா இருக்கீங்களா வாசிக்கிறதுக்கு? Glory to the living God. கர்த்தருடைய புத்தகத்துல தேடி என்ன பண்ணுங்க,
வாசிங்க, அற்புதம். சீசன் துவங்கி இருக்குது. கர்த்தருடைய தீர்க்கதரிசியா நான் சொல்லுறேன், சீரியஸா எடுங்க. இது விளையாட்டு காரியம் கிடையாது. வெரி சீரியஸ், வெரி சீரியஸ். ஆமா, நாளை இந்நேரத்தில் 24 ஹவர்ஸ்ல உன் பஞ்சம் மாறும்னா மாறும் தான். நீ செய்ய வேண்டியது என்ன? நீ போய் அதை போய் சுதந்திரிக்கிறது, ஃபெய்த் ஆக்ட் பண்ணணும். பாருங்க, 4 குஷ்டரோகி போய் ஃபெய்த் ஆக்ட் பண்ணான். 4 குஷ்டரோகி போய் ஃபெய்த் ஆக்ட், அந்த சீரியஸா எடுக்காத ஒருத்தன் என்ன பண்றான்? ஆமா, இவன் வானத்தில் பழகணி வச்சா கூட எல்லாம் வரைக்கும் வாய்ப்பு இல்லைப்பா அப்படிங்கிறான். கழுத்தில் மிதி வாங்கி செத்துருவேன் அப்படின்னு சொன்ன மாதிரியே சங்கிலேயே மிதிச்சு கொண்டு விட்டாங்க. இல்லை சொல்லுவேன், லொக்கேட் ஆகுங்க, தேடி வாசியுங்கள், தேடி வாசியுங்கள். பாருங்களேன், அப்போஸ்தலர்கள் 17:11 பாருங்க. 7:11 10 உடனே சகோதரர் ராக்காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரேயா பட்டணத்திற்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெபாலயத்திற்கு போனார்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால், வேத வசனத்தை வாசித்து பார்த்ததினால் இல்ல, ஆராய்ந்து பார்த்ததினால் என்ன? லொக்கேட் பண்ணிட்டாங்க அந்த வசனத்தோட அவங்கள. தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலியாய் இருந்தார்கள். இதனால் அவர்களில் அநேக பேரும் கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். லொக்கேட் பண்ணிட்டதுனால பணக்காரங்கள்லாம் ஈர்க்கப்படுறாங்க பாருங்க. அல்லேலூயா. இன்னும் ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லட்டா, இதுல நீங்க லொக்கேட் ஆனா பணம் உங்களை நோக்கி வரும், பணம் ஈர்க்கப்படும். பணம் ஈர்க்கப்படும். Hallelujah. I am in the miracle season. How many of you blessed today? Amen. So இவ்வளவு வசனங்கள் எடுத்து சொன்னது காரணம் என்ன? நீங்க அதை ஆராய்ச்சி பார்க்கணும், அதோட உங்களை லொக்கேட் பண்ணிக்கணும். பாருங்க, ஒரே ஒரு வசனம் மட்டும் நான் வாசிக்க. தீத்து 1:2. இப்படி என்ன பிரதர் இருக்கு இந்த அற்புதத்துல? In hope of eternal life which God that cannot lie promised before the world began. வா, எவ்வளவு வேணும்? பொய்யுரையாத தேவன் சொல்றார். எவ்வளவு வேணும்? பொய்யுரையாத தேவன். என்ன சொல்லுங்க? எவ்வளவு வேணும்? பொய்யுரையாத தேவன். அதனாலதான் இதை தைரியமா வாசிங்க. என்ன பண்ணுங்க? தைரியமா வாசிங்க. இது இங்கிலீஷ்ல 1:2 அது பொய்யுரையாத தேவன் வந்துச்சு. பாருங்க, இதுல தமிழ்ல 1வது அதிகாரம் 2, 3 சேர்த்து வாசிக்க வேண்டியிருக்குது. பொய்யுரையாத தேவன் ஆதி முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்து நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. விசுவாசம் உண்டாகும்படி சொல்லுங்க. விசுவாசம், அறிவு, சத்தியத்தை அறிகிற அறிவு, விசுவாசமும் உண்டாகும்படி பொய்யுரையாத தேவன் இதைகளை சொல்லி வைத்திருக்கிறார். ஆமென். சோ இதில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் பொய் கிடையாது. அதனால பொய்யுரையாத தேவன் அதை சொல்லியிருக்கிறார். எப்படி ஆபிரகாம் தன்னை லொக்கேட் பண்ணிக்கிட்டாரோ, எப்படி எலிசா தன்னை லொக்கேட் பண்ணிக்கிட்டாரோ, எப்படி மோசே என்ன பண்றாரு? ஒரு ஃபெய்த் ஆக்ட் பண்றாரு. மாறா நீர் வெட்டி போடப்படுது பாருங்க. அப்படியே மாற்ற வேண்டியதானே? இல்லப்பா, இல்ல, இன்ஸ்ட்ரக்டை ஃபாலோ பண்ணு, அவனுக்கு தான் சூப்பர் நேச்சுரல் நடக்கும். பிரமாணத்தை ஃபாலோ பண்றேன் அப்படி பார்த்தாலுமே மோசே ஒன்றும் பிரமாணத்தை சூப்பரா ஃபாலோ பண்ண ஆள் கிடையாது. பிரமாணத்தை எழுதினார், அவரே ஒரு கொலகா இருக்கு, அது தெரியுமா? அவரே கோவப்பட்டு சொன்னதை இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணல. அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. என்ன பண்றாரு? ஒரு முறை அடிச்சு கண்மலையை பிளந்து தண்ணீர் வர வச்சு, 2வது முறை பேசு அப்படிங்கிறார். ஏன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாருன்னா அதுக்கு பின்னாடி எதிர்காலத்துக்கு குறித்ததான ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். சிலுவையில ஒரு முறை இயேசு அடிக்கப்படணும். அதுதான் முதல்ல கண்மலைக்கு மேல விடுற அடி. மோசே என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் டைம் அடி அப்படிங்கிறாரு. ஏன்னா இயேசு ஒரு முறை அடிக்கப்படணும். 2வது அடிக்கப்பட வேண்டிய அவசியம் அல்ல, 2வது பேசினாலே போதும். ஆனா மோசே என்ன பண்ணாரு? இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணல, அடிச்சு விட்டாரு. டென்ஷன்ல அடிச்சதுனால ஆண்டவர் சொல்றாருப்பா,
பார்த்துக்கிட்டு போக மாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். எதோடு நீங்கள் லொக்கேட் ஆகணுங்கிறத முடிவு எடுத்துக்கோங்க. ஏமே ஆமாம், எதோட லொக்கேட் ஆகணும். நிறைய பேர் திரும்ப திரும்ப இப்போ அடித்ததுனால தான் சிலதை சுதந்திரிக்க முடியாமல் பார்க்க முடியாமல் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் தப்பாக போகுது. பட் ஐ இன்ஸ்ட்ரக்ட் யூ, இன்னைக்கு என்ன பண்ணுங்க, 3 அற்புதத்தை டெய்லி நீங்கள் தியானிங்க. எடுத்ததை வாசிங்க. அந்த சப்ஜெக்டை மட்டும் எடுத்து வாசிங்க. உங்களுக்கு வேதம் வாசிக்கவே பிடிக்க ஆரம்பிச்சிடும் பாருங்க. இன்ட்ரெஸ்டாக வாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா அவங்க கண்ணு முன்னாடி அந்த காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கு. எனக்குலாம் ஆண்டவர் ரொம்ப விசித்திரமாக பேசுவார். ஒரு நாள்லாம் பயங்கர நெருக்கடியில் இருக்கும்போது ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசி எடுத்து வாசி அப்படின்னாரு. எனக்கு சுத்தமாக புரியாது. ஆனால் அதை எடுத்து வாசிக்கும் பாருங்க, புரிஞ்சுதோ புரியலையோ இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சு, நான் வாசிக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு தேவன் இந்த மிராக்கிள் மணி ஃப்ளோ ஆகிறதுக்கு வெரி சிம்பிளாக ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறாரு. அதுவும் எவ்வளோ வேணும், பொய்யுரையாத தேவன் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். ஏமே யோவான் சொல்லியிருக்கிறாரு, இதெல்லாம் உங்களுடைய விசுவாசத்திற்காக சொல்லப்பட்டிருக்குது அப்படின்ட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய விசுவாசத்திற்காக தேவன் அந்த காலத்தில் நட்சத்திரத்தையும் இதையும் காட்டினவர், கடற்கரை மணலையும் காட்டினவர். இன்றைக்கு வேத வாக்கியங்களை நம்மளுக்கு தேவன் காட்டியிருக்கிறார், அற்புதங்களை தேவன் காட்டியிருக்கிறார். எப்படி ஆபிரகாம் அதில் லொக்கேட் ஆனோ, இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த அற்புதங்களோடு லொக்கேட் ஆக முடியும். லொக்கேட் ஆகுறோம், மணி ஃப்ளோவை பார்க்குறோம், திரளான ஆஸ்திகளுக்கும் ஐஸ்வர்யத்திற்கும் சொந்தக்காரர்களாய் ஆகுறோம். ஆமென். ஹல்லேலூயா. God bless you. இந்த வார்த்தையினால நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் விதைக்கலாம். ஆன்லைனில் பார்க்குற உங்களுக்கு உங்களுடைய அற்புதங்களோடு நீங்கள் லொக்கேட் ஆகுங்க. ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தாவே, இப்போ அவங்க மனதில் ஓடுற, அவங்க வாயினால உச்சரிக்கிற அற்புதங்களோடு அவங்க லொக்கேட் ஆகட்டும், நிரம்பி வழியட்டும். விதைத்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். நிரம்பி வழியட்டுங்க, நிரம்பி வழியட்டும் இயேசுவின் நாமத்தினால. அற்புத ரீதியில் பணம் ஃப்ளோ ஆகட்டும். In the name of Jesus. Amen.